கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை YMCA உடற்கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் உள்ளிருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. நந்தனத்தில் இயங்கி வரும் இந்த கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உதவி பேராசிரியர் நீக்க வேண்டும், கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். வெளியே ரொம்ப ஃபேமஸ் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஆனா உள்ள ஒண்ணுமே கிடையாது சார். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நேற்று நாங்க 3வது நாளா இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போராட்டம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே எங்க மெஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெஸ்ல இருந்து நாங்க ஃபுட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உண்ணாவிரத போராட்டமா நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். எதுவுமே செஞ்சு தரோம்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இந்த டைம் செய்யாம நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரியே இல்ல சார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணியினர் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான உதவி பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி வலியுறுத்தியுள்ளது.